हाय फ्रेंड्स इनकी नम्म किचन एल्लू पोडी रोम्ब सुवैया एप्पडी सेय्यறதுன்னு பார்க்க போறோம்। எள்ளு பொடி இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம எள்ளு சாதம் செஞ்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும்। இதை எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்கலாம்। இதுவரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க। இப்போ நம்ம எள்ளு பொடி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம்। 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன்। 50 கிராம் அளவுக்கு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துர்க்கேன்। 25 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் பெருங்காயம், 8 காஞ்ச மிளகாய், 4 கொத்து கருவேப்பிலை। இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு pan வச்சுக்கலாம்। pan நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எள்ளு சேர்த்துக்கலாம்। எள்ளு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு வறுத்தீங்க அப்படினா கருகிரும், வறுபடாது। சோ மீடியமா வச்சிட்டு கை எடுக்காம கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டு வந்துரும்। இப்போ பிளேட்டுக்கு மாத்திரலாம்। கூடவே உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம்। உளுந்தையுமே நம்ம எல்லா பொருட்களையுமே வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு தான் நல்லா ரோஸ்ட் பண்ணணும்। இப்போ உளுந்து நல்லா வறுபட்டு செவந்து நல்ல வாசனை வருது। இப்போ பிளேட்டுக்கு மாத்திட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம்। வேர்க்கடலை நல்லா சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க। நான் வந்து இன்னைக்கு கடையில் விற்கிற பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன்। நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம், அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சுங்க, பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்। இது கூட 8 காஞ்ச மிளகாய், மிளகாய் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்। இன்றைக்கி நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்து தான் செஞ்சுருக்கேன், நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்। இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம்। கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க। நம்ம கொஞ்சம் சிம்லே வச்சு ரொம்ப நேரம் வறுத்தோனாலே நல்லா முறுமுறுன்னு வந்துடும் கருவேப்பிலை, அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்। இப்போ 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம்। இப்போ அதுவும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க। எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு। இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம்। 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம்। நம்ம கொரப்பா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்। இந்த எள்ளு பொடியை நம்ம இட்லி தோசைக்கெலாம் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும்। அதே மாதிரி நம்ம சாதம் செய்யலாம், சாதம் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்। எள்ளு சாதம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம்। கடுகு தாளித்து இந்த எள்ளு பொடி சேர்த்து சாதம் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா எள்ளு சாதம் ரொம்ப சுவையாக இருக்கும்। இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்। தேங்க்யூ।